வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரோட்டீன் நிறைஞ்ச காடை முட்டை இருக்குல்ல அதோடைய கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டையில் சாதாரண முட்டையை விட புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குங்க. சரி ஓகே இது எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 அளவுக்கு காடை முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம நார்மல் முட்டை அளவுக்கு டக்குன்னு வெந்துடாது. இதோடைய ஓடு கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால ஒரு சில முட்டைகள் ஒரே நேரத்தில் நம்ம வேக வச்சாலும் சில முட்டைகள் வெந்திருக்கு, சில முட்டைகள் வேகாமல் இருக்குது. நான் வந்து இது 2வது டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் டைம் இப்போ பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு சில முட்டைகள் வந்து நல்லா வெந்திருக்கும், ஒரு சில முட்டைகள் வேகாது. ஆனாலும் ஒரே டைமில் தான் நம்ம வேக வைக்கிறோம்ல, அதை வந்து நம்ம எடுத்து உரிக்கும் போது தான் கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. லோ ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. சரி இப்போ பார்க்கலாம் வெந்த முட்டை எல்லாமே வந்து எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில ஒரு 4 முட்டை மட்டும் எனக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நான் டபுள் பாயில் மெத்தடில் வேக வச்சுக்கிறேன். ஏன்னா டேரெக்டாக அப்படியே நம்ம போட்டோன்னா உடஞ்சிரும் இல்லையா, அதனால் சரி ஓகே ஒரு வழியாக முட்டை எல்லாமே வேக வச்சு ஒன்றும் பாதியமாக நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி தான் வெந்திருக்கு. சில முட்டைகள் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து நான்வெஜ்க்கு முட்டைக்கு இதுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவி செய்ய போகிறனால அந்த வெங்காயம் தக்காளிக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கே வெங்காயம் எண்ணெய் பாதி சரியாக போயிடும். அதுக்காக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் வந்து பெரிய பல்லாரி வெங்காயம் 2 வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக அதோடைய நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணும். தக்காளியை டேரெக்டாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவியாக நமக்கு கிடைக்கும். பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர்லாம் மாறினதுக்கப்புறமா கொஞ்சம் கோல்டன் அதாவது கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வெங்காயம் வந்து செவந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். கழுவிட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சிட்டு இது கூட சேர்க்குறப்போ நல்ல கிரேவியாக நமக்கு கிடைக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்க அப்படின்னா இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்து கூட நல்லா சேர்ந்து மெஜ்ஜாகி வரணும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் உள்ள தண்ணியெலாம் போனதுக்கப்புறமா கூடவே வந்து சோம்பு தூள் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டைக்கு எப்போவுமே வந்து நார்மல் முட்டை செய்யும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பு தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா நம்ம சேர்க்குற இடத்துல நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி கரிஞ்சிடாமல் இருக்கும். கரியாமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே இதை வச்சுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் போல் கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போகிற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இது வரைக்கும் சேர்க்கலை. ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி ஆல்ரெடி இருக்குல்ல, இந்த தண்ணி இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்தோம் அப்படின்னா அந்த முட்டையில் வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிடும். அந்த மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே நல்லா இறங்கிடும். முட்டை ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்குன்னா லைட்டாக கீரல் போட்டு வேக வச்சுக்கோங்க. இது முட்டை ஆல்ரெடி வந்து கொஞ்சம் அங்கங்கே அப்படி இப்படி இருக்கனால இதில் நல்லாவே வந்து அதோடைய சாஸ் எல்லாமே இறங்கிடும். அப்படின்றனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த தண்ணிலாம் கொஞ்சமாக வற்றினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப போட்டு முட்டையை போட்டதுக்கப்புறம் கிளறி விடாதீங்க, முட்டை உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மேலே கருவேப்பிலையோ மல்லித்தலையோ தூவி நம்ம அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்யூ.